ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்கள் வீட்டில் சிவராத்திரி பூஜை இப்படி தாங்க போச்சு. வீட்டு வாசலுடைய எதிர்பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு துளசி மாடம் வச்சிருக்கேன். அந்த இடம் கொஞ்சம் பெருசாவே இருக்கும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த விளக்கு அங்க வச்சுதான் போடுவோம். நம்ம வீட்டு உள்ள இருந்த சிவலிங்கத்தை எடுத்துட்டு வந்து ஒரு சின்னதா டேபிள் போட்டு துளசி மாடத்துக்கிட்டே வச்சு அபிஷேகம் பண்றதுக்கு தயார் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் லிங்கத்துக்கு எண்ணெயால தேய்ச்சி குளிப்பாட்டிட்டேன். அதுக்கப்புறம் எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி நல்லா லிங்கத்தை தேய்ச்சிக்கிட்டேன். என்னங்க ஒரு அபிஷேகமா நம்ம செய்ய வேண்டியதான். மாசத்துல ஒரு தடவையாவது லிங்கத்துக்கு எண்ணெய் குளிப்பாட்டி தேய்ச்சி விடணும். சிவராத்திரி முக்கியமான நாள்ன்றதுனால நான் அப்படி செஞ்சுக்கிட்டேன். அப்புறம் எல்லா அபிஷேகமும் பண்ணி அவங்கள அழகா அலங்காரம் பண்ணிக்கிட்டேன். நைவேத்தியத்துக்கு வந்து சக்கரை பொங்கல் செஞ்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் வீட்டு பூஜையை முடிச்சுக்கிட்டேன். இதெல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு ஈவினிங்கா போய் எங்க அம்மா வீட்டுல இருக்காரு இல்லையா சிவன், அவரை போய் அழகா அபிஷேகம் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். ஏதோ என் வசதிக்கு தகுந்ததை நான் செஞ்சுக்கிட்டேங்க. ப்ராப்பரா கோவில் கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் சிவராத்திரி பூஜை எல்லாம் செய்யறது. இப்போதைக்கு அவர் அப்படியே போடாம ஏதோ என்னால முடிஞ்ச பூஜையை செஞ்சுட்டு வரேன். உங்களுக்கு எல்லா பூஜையும் முடிச்சுட்டு நேரா எங்க ஊர்லயே உள்ள ஒரு சிவன் கோவிலுக்கு நாங்க கிளம்பிட்டோம். வருஷன் வந்துட்டா அங்கதான் போவேன். ரொம்பவே சக்தி உள்ள சாமின்னு தான் சொல்லணும். இப்போ எங்க வீட்டுல இருக்கிற சிவன் எந்த அளவுக்கு பழமையானதோ அதே அளவுக்கு பழமையான கோவில். அப்புறம் என்னங்க, நைட்டெல்லாம் கண் முழிச்சு நல்லபடியா 4 கால பூஜையும் பார்த்தோம். மற்ற நேரத்துல கூட விரதம் எடுக்கிறதுக்கு தவறி இருக்கலாம். சிவராத்திரி விரதத்தை மட்டும் தவற விட்டுறாதீங்க. ரொம்ப நல்ல பலன் கொடுக்கக்கூடிய விரதம். அவருக்காக ஒரு நாள் கண்ணு முழிச்சு விரதமா இருக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? இப்ப எடுக்காதவங்க வர்ற வருஷம் கண்டிப்பா எடுங்க.